வெயில் காலத்தில் எல்லாருமே கண்டிப்பாக நைட் நேரத்தில் அதிகமாக ஏசி பயன்படுத்துவீங்க. ஏன் மத்தியானம் வெளியே போயிட்டு வந்துட்டு டக்குன்னு ஒரு ஏசியை ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டு உட்காந்தா தான் அந்த வெயிலோட தாக்கத்திலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். பட் கரண்ட் பில்லுன்ற ஒரு பிரச்சனை அந்த மாத கடைசியில் வந்து நிற்கும் போது இதே வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி போகிற மாதிரி கரண்ட் பில் வரும். முடிஞ்ச அளவு உங்கள் ரூம்குள்ளே அந்த கதவுக்கு கீழே ஜன்னல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கேப் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் எத்தனையோ ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி விண்டோவுக்கு கீழே வைக்கிற அந்த ரப்பர் சீல் கேப் மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரிலாம் இருக்குது. அதை வாங்கி எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். இன்னொன்று ஏசியை பொறுத்த வரைக்கும் டைமர் ஆப்ஷன் இருக்கும். மினிமம் உங்கள் ஹால் பெருசாக இருக்குது 1.5 டன் ஏசி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் டைமிங் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. தேவைப்படுற நேரம் போட்டு நமுத்துங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் அந்த 24 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு கீழேயும் வைக்க மாட்டேன், அதுக்கு கூட்டி 28 வச்சா அது வச்ச மாதிரியே இருக்காது. ஸோ 24லேயும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ ஆனால் 1 ஹவருக்கு ஒருக்கா அமர்த்திடுவேன். நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு 2 மணி நேரம் தான் ஏசி ஓடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்போம், அந்த சில்னஸ்லேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜை விட கொஞ்சம் கம்மியாகவே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இதை அப்படி தான் கடந்த 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் மேனேஜபிள் பண்ணுற மாதிரி தான் கரண்ட் பில் வருது. ரொம்ப சேமிக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் 4000 5000 வர இடத்துல உங்களுக்கு 2500 2000 வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.